உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். சனி கெடுத்துட்டு இருக்காரே சார், அந்த சனி கெடுக்கிறத கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிரனுக்கு உண்டு. லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார், பாதகாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார், அதுவும் உச்சத்தை நோக்கி. இது உங்களுக்கு இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிற விஷயம் அடுத்த 2 வருஷத்துக்கு சாதகமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார், பாதகாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார், அதுவும் உச்சத்தை நோக்கி. இது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு வரப்போகுது. இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ஏன் சார் இவ்வளவு போடுறீங்க? ஏன்னா இப்போவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி ஒரு இன்றியமையாத போஸ்ட்டாக இருக்கும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, திருமண வாழ்க்கையில் இருக்காது. எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர் என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வம்ச விருத்தி ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும், காரு பங்களா வீடு மாளிகைன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் மனைவிக்கு நிறைய தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் செய்யாத தப்புக்கு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடல்ட்ரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது காமம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா நல்ல பேர் வரும். குரு நல்லாவே இருந்தால் கூட சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கான அமைப்பை கொடுத்து உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் அம்மா வயசுலேருந்து பாட்டி வயசுலேருந்து இருக்கிற பெண்கள்லேருந்து ஒரு குழந்தை வயசில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த நபர் போனாலே அந்த ஆஃபீஸ் கலகலகலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுவே 7ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் வயசு வித்தியாசம் பார்க்காம தப்பான தொடர்பை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவார். அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாரு, தரப்போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுலே ஷார்ட் டியூரேஷன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம பூமி வராரு. ஆனால் பூமியை சுற்றி இவர் வராரா அப்படின்னு கேட்டால் பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் வராது, சூரியனை சுற்றி தான் வரும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எந்த ராசிக்கு போக போகிறார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா February 5ஆம் தேதி 2026 வருடம் 5/2/2026 அன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த இடத்துல புதன் இப்போ தான் February 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். புதன் போன இடத்துக்கு சுக்கிரனும் பின்னாடியே போகிறார். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த சுக்கிர பயிற்சி. February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 25 நாட்கள், அதாவது February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் இல்லை 24 நாட்கள்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு. அதாவது
மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு வந்து டியூரேஷன் கம்மி. ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் இவர்னால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சனி 12ஆம் இடத்துக்கு வந்தாலோ லக்ன ராசிக்கு வந்தாலோ வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரனாக இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து சிலர் விலகி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த சுக்கிரன் இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, வியாதி வருது. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், தங்க நகைகள், வைர நகைகள், இல்லாட்டி நீங்கள் வெள்ளியில் கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட, உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. மேஷராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார், பாதகாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார், அதுவும் உச்சத்தை நோக்கி. இது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு வரப்போகிறது. கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கு, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், ஏசிஎஸ் படித்தவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி. 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். பொதுவாக ராகு இல்லை, எந்த கிரகம் 11ஆம் இடத்துக்கு வந்தது நல்லது தான் பண்ணும். அது உங்களுக்கு ராகு கொடுத்துட்ருக்காரு. சனி கெடுத்துட்ருக்காரே சார், அந்த சனி கெடுக்கிறத கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிரனுக்கு உண்டு. ஏன்னா சனியுடைய டீச்சர் யாருன்னு கேட்டால் சுக்கிரன் தான். அதனால் சுக்கிரன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு. அந்த சனி கொடுக்கறதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கறது இந்த சுக்கிரன் தான். இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, திருமணம் ஆகி மன வாழ்க்கையில் வேற்றுமை காரணமாக பிரிந்திருப்பவர்களுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரைய சனி இருக்கிறதுனால திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இப்போ எடுக்காதீங்க. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் எடுத்து அடுத்த 2 வருஷத்துக்கு 26, 27 உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதற்கு முன்னேற்பாடு இப்போது. ஏன்னா இந்த 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலே அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. புதிய நட்புகளால் லாபம், வாழ்க்கை துணையால் லாபம், நண்பர்களால் லாபம், சக பணியாளர்களால் லாபம்னு அக்கம் பக்கத்தினரால் லாபம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இத்தனை நாளாக சண்டை போட்டிருப்பான், அதுவும் உங்கள் லெஃப்ட் வீட்டுக்காரன், இல்லை ரைட்டு வீட்டுக்காரன், இல்லை மாடி வீட்டுக்காரன், எப்போ பார் உங்ககிட்ட சண்டை. இப்போ அந்த ஆளே வந்து பேசுவார், சார் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுமா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். உங்களால் அவனுக்கு காரியம் ஆகும்போது அவன்கிட்ட நீங்கள் டீல் பேசலாம், எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு இந்த மாதிரி உன்னோட அழுக்கு தண்ணியெல்லாம் என் வீட்டுக்கு வருது பாரு, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் பண்ணித்தரேன், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் பேசுகிற விதம் இருக்குது. நீங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அதிகாரமாக பேசக்கூடாதுன்னா ராசிநாதன் உச்சமாக இருக்கார். அதனால் நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசுகிறீங்க, கொஞ்சம் மிரட்டலாக பேசுகிறீங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிரட்டல் பேச்சை குறைத்தால் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் அதில் எனக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறீங்க. அந்த யோசிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் ஆதாயத்தை ஏற்படுத்துறதுனால காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது வந்து மே மாதத்துக்கு மேலே தான். ஆனால் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. நட்பு ரீதியாக நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகியிருப்பீங்க, ஆனால் அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஓகே, இதுவும் கரெக்டான டீலானதானே இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் வந்து லாபம் இருக்கக்கூடிய விஷயமா, வாட் இஸ் இட் ஃபார் மீ, எனக்கு என்ன இதில் லாபம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு சில புதிய நட்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் சில சமயம் தேவையில்லாத அபவாத சொல்லை இந்த சனி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாசாந்திர பயிற்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் நல்ல விஷயம் பேசினீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்ட விஷயம் பேசிங்கன்னா உங்கள் மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது.
குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பை விட்டுட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகிறீங்க, அதனால் உங்களுக்கு கெடுதல் கிடையாது. உங்களுடைய சுயமரியாதையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க ரீதியான ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய மேஷராசிக்கான பெரிய மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிற விஷயம் அடுத்த 2 வருஷத்துக்கு சாதகமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்திங்க, நல்ல நட்புகளை வளர்த்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன், உடனே சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க இவர் காசு பார்க்குறதுக்கு, எனக்கு நீங்கள் என்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய அடுத்த 2 வருஷம் 2026 2027 குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும், சனி நல்லது கொடுப்பாருன்னா நல்லதும் கொடுப்பார். உங்களுடைய வளர்ச்சிக்கு சனி காரணமாக இருக்கணும், குரு காரணமாக இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கிரகங்களின் நற்பலன்களை வாரி வழங்குவதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, அதாவது அதை கொண்டு உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சி தான். இந்த சுக்கிர பயிற்சி 2026 பிப்ரவரி 5 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது மாற்றங்கள், ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார், அதனால் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். 72 நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.